நாட்டுக்கு மன்னனாக சீக்கிரம் ஜாக்கிரதை. பட்டங்கள் படித்துக் கொண்டிருந்த என்னை தாய் தந்தையர் அவரை நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து காசி யாத்திரை சென்று விட்டார்கள். என் நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன், இந்த சத்தியவதி நாட்டுக்கு மன்னனாக முடிச்சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணுகின்ற எண்ணம் எப்போதே நிறைவேறிக்குது. இருந்தாலும் அந்த கண்ணுள்ளா காட்சியை பார்க்க முடியாத மன வேதனையோடு இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில் சின்ன வயசு புள்ளி முழுக்க விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் புதுசாக யாரோ கொண்டாடுங்க. நான் தான் 1050 ரூபாய் கட்டி இந்த சிலைக்கு வெறும் 1050 அதிக ஓட்டம் இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரணு இருந்தா ஓட்டம் இல்லையா இருக்கும். நான் மெமரி கார்டு மாற்றி 25 நிமிஷம் வந்து ஆனால் கட் ஆகிடும். மாற்ற முடியாத கூர்மையான முடியாகத்தான் இருக்கும். ஆனந்தோப்பு பார்த்துதான் கனமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய தாய் தந்தை காசி யாத்திரை சென்று விட்டார்கள். நம்முடைய ஒரே தங்கை தங்கை முத்தழகி காலகாலமா பொண்ணை பார்த்து கல்யாணம்
கூட ஒரு ஆம்பளை கொடுத்தா பரவாயில்லையே. இவன் ரெண்டாவது ஐயோ! ஆமா. என்னப்பா நல்லா தானப்பா அண்ணன் எப்படியா முன்ன தலைக்காணி மாத்திர ஏற்கிறாரு தாங்க முடியல கத்துல சென்ற அந்த ராயிலக்கடை மாத்திரத்தை உனக்கு நான் மாத்திர ராயிலக்கடை ராயில தருவானப்பா 1848 மாத்திரை வாங்கி போட்டு இந்த தர்ம பத்திரி அனைத்து இவன் மீது சத்தியம் நான் இந்த கம்பெனில நடிக்க மாட்டேன் அப்படின்னா அனைத்து உண்மையா? ஓ பிள்ளை வாங்காதே தேவையா சாவடிச்சிருவாங்க ஐயோ! இது யார் பெத்த புள்ளியோ? பரம பொருளா சத்தி பண்ணாங்களே. இந்த மாமுன்ற மண்ணில புரண்டு விளையாடுங்க அந்த புள்ளியாச்சு. இந்த மாமுன்ற ஆட்ட முடிச்சு வீட்டுக்கு போகக்கூடிய உயிரா இருப்பா சேர்த்து கொடுக்க மாட்டேன். ராஜா நான் செத்துறேன்டா 45,000 வாங்கி நீங்களே பக்கத்து எவ்வளவு அட்டோசம் வாங்கிருக்கீங்க? தம்பி ஒரே தங்கி ஒப்பந்த தங்கி ஆசை தங்கி அன்பு தங்கி என்று நினைத்து படுபாடு தவறு செய்து விட்டார் இருந்தாலும் நீ என் தம்பி வந்து விட்டாய் இதுவேல் எனக்கு என்னடா கவலை எதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தா அந்த படுபாடு வெட்டி கூறு போட்டு போடுவேன். ஆமா கை போகண்டா. தம்பி நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏய், போச்சு, போச்சு. ஃபைனலா போச்சு தம்பி. நாட்டுல குடிமக்கள் அத்தனை பேர் நாட்டை விட்டு புறப்பட்டு விட்டாங்க. அமர்ந்து நான் இவ்வளவு வேகமா பேண்ட் மேல கட்டி போட்டாதுக்கிறேன் இந்த நாட்டுல குடிமக்கள் அத்தனை பேர் விளையாடுறாங்க. என்ன காரணம் நாடகத்தில் உள்ள மிருகங்கள் அத்தனையும் நாட்டில் பயங்கர சேதம் செய்து விட்டது. அப்படியா இந்த பார், குடிமக்கள் முறையிட வருகிறார்கள். ஓடி வருகின்றார்களா என்னன்னு சொல்ல போறேன் ஏய், பிரகார், மக்களே ஒரு மட்டும் வந்து கேட்டா இன்னொருத்தங்க. நாட்டை விட்டே போயிட்டாங்க. ஏய், அதெல்லாம் வர சொல்லு. இல்லைன்னா அவங்க சேர்த்து கொடுத்தாங்க. நீங்களும் போனமால நீங்களும் போனீங்களா நாட்டை விட்டு நாட்டை விட்டே போய் அப்படி நாட்டில் என்னதான் போய் நடந்தது நாட்டிலே நாங்கள் இடக்கூடிய பயிர் அனைத்தையும் இதை யாரால சொல்லலாம் நான் யாரு நாட்டு காவல்கார் எஜமாதன் இது நாட்டு மண்ணை யாரு காவல்கார யாரு தூக்க கலக்க அடிக்காத அடிக்காத குடிமக்கள் குறை தீர்க்க வேண்டிய குடியை புறப்படுங்க. அமைச்சரை காடுகள் செல்ல வேண்டும் மிருகங்களை வேட்டையாட வேண்டும் தாமதமாக காடக வேட்டையாடி நீங்கள் செல்வதா? சரி என்ற வார்த்தை கூறுங்கள். காடக சென்று கொடிய மிருக வேட்டையாடி உடனே நாடு திரும்புங்கள். வேண்டாம் தம்பி அயல்நாடு செல்லுகிறாய் பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றாய் உன் உடல் அயோத்தியாக இருக்கும் அதனால் அரண்மனையில் ஓய்வெடுத்து நானும் அமைச்சர் நீங்க திருமண நாள் முதலா என்ன கர்ணம் மோட்சம் நாடகம் நடக்குது கர்ணம் போருக்கு போறாரு பொண்ணு வழிபட்டியாப்பா போகாத போகாத பொண்ணு சாமி காணகம் செல்ல அழகான மயில் வேணும் மயில் குட்டி நான் பிடித்து வருகின்றேன் ராஜா மயில் குட்டியை பிடிக்க போறேன் வர சொல்ற மயில் பாடுறத போற மயில் பாடுறா
நாட்டுல இருந்து பசியோட இருக்க நீ அண்ணி பசி அண்ணி அண்ணால கால் பண்ணுறியா? பசும்பாலா, என் தங்கச்சிக்கு வராது. பசும்பாலா. அண்ணி நின்னுதான் ஊத்துறாங்க. வாடா போட்டு. அசுவையான உணவு இப்படிப்பட்ட அசுவையான உணவு என் வாழ்நாள் உள்ளதே கிடையாது அண்ணி சொல்லுங்க அண்ணி பயப்படுறதே. நாயனருக்கு பட்டு விடுறது. அதனால எனக்கு சின்ன சின்ன சந்தேகம் இருக்கு பயப்படுறதே. என்ன தெரியுமா? பயப்படுறதே. நம்முடைய அரண்மனையில ஒரு நல்ல குதிரை அந்த வெள்ளை குதிரை மீது இப்போ நாட்டு மண்ணை ரொம்ப உணர்வு சதாசரி வணக்கம் அண்ணனுக்கு பிறகு யார்? இதுதான் சத்தியமா அண்ணனுக்கு பிறகு அந்த குதிரை மீது சவால் செய்த தம்பி நான் முதல் கேள்வி அப்பா 5 மார்க் கொஸ்டின் பயப்படாத ராஜா சொல்லுப்பா வெள்ள குதிரை அரசாங்க குதிரை யாரு சவாரி செய்வது ஏய் அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவால் செய்த வணக்கம் அவர் இல்லைன்னா அவருக்கு தம்பி நான் தான் நீ ஏறுவா நான் ஏறுண்டா அண்ணன் ஏற குதிரை குதிரை மேல நான் ஏறுவேன் உனக்கு ஐட்டி வச்சாதுடா ஏய், நான் நெட்டி முட்டி ஏறுண்டா என் தங்கம் ஐயோ என் சேட்டு ஏய் ஏய் என் போன அண்ணே பாருங்க அண்ணே மணி பார்த்து வாயா கட்டிட்டு சொல்லுங்க நான் என்ன தெரியுமா? ரெண்டாவது கேள்வி நம்முடைய அரண்மனையில ஒரு தங்க தட்டு இருக்கு. தங்க தட்டு இருக்கு அதுல என்ன உணர்வுறாரு? ஆமா அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சாப்பிடுவாங்க? சரிம்மாடா. அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டுல உணவு அருந்தது தம்பி நான் தான் வெளியே எடுத்துக்கணும் கார் ரோட்ல போட்டு தேய்க்கு அடிக்கிடுவேன் ராஜா 10 மார்க் கொஸ்டின் பாஸ் ஆகிட்டியா தங்க தட்டுயா கேட்கட்டுமா? தங்க தட்டு ஆமா அண்ணன் சாப்பிட்ட தட்டு தட்டை நான் சாப்பிடுவேன் எங்க தட்டுடா சின்ன சின்ன வயதுல இருந்து நானுடைய அண்ணன் ஒரே தட்டுல உணவு இருந்தோம்னா அதுதான் ரத்த பாசம் சின்ன வயசுல இருந்தா கழுவாத போடுவா அது போய் வரட்டா சொல்லுங்க நீ ஏய் 2 கேள்வி சரியா பதில் சொல்லிட்டேன் ஆமாப்பா காலாண்டு பரிட்சையில பாஸ் ஆயிடுச்சு அரையாண்டு பரிட்சையில பாஸ் ஆயிடுச்சு அண்ணி உனக்கு அடுத்தது முழாண்டு பரிட்சை இதான் முக்கியமான பரிட்சை முக்கியமானது இதுல பாஸ் ஆனால்தான் உனக்கு அடுத்த கிளாஸ் என்ன கிளாஸ் ஈஸ்வர் துறை கிளாஸ் அவருக்கு நெருக்கடி நீதான் அண்ணே சொல்லுங்க நீ நம்முடைய அரண்மனையில பஞ்சு மெத்த இருக்கு. அத்திலமத்தை பஞ்சு மெத்த பச்சனை மெத்த அந்த பஞ்சு மெத்தில நானும் தான் படுத்து உறங்குறோம். அடுத்த உணவு அதுல நடக்கும் கானகம் போயிட்டாரு. ஒருவேளை செத்துட்டா அண்ணே அந்த கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க அண்ணி நீ அண்ணன் எனக்கு தெய்வம் மாத்திருக்கான் அவன் 100 ஆண்டு காலம் உங்களோடு வாழணும் என்ன சொம்மாடா காஜிலடா சொம்மாங்காட்டிய புழுக்கா சொம்மாங்காட்டிய காஜில செத்துட்டான் பாரிக்கு எவ்வளோ வந்தா நான் பார்க்கணும் ஒடிப்பும் ஏய் மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க ஒருவேளை ஒரு கதைக்காக செத்துட்டா புத்துணை எடுத்து வாயில வச்சிருக்கோம் பயமா இருக்குதுடா நீங்க அண்ணனும் காலையில இல்லடா ஒருவேளை வெளிநாடு போய் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன் அந்த பழக்கம்லாம் கிடையாது சரிண்ணே வேன்ல தான் எல்லாம் ஜெகத்துக்கு மட்டும் பார்த்து மாட்டாங்க செல்ல அந்த ஆட்சியே கிடையாது இங்கிலீஷ் ஜாதி ஜாதி ஆனா பயப்பட மாட்டேன் ஒருவேளை செத்துட்டா நான் பெரிய கனவை நம்பேன். அடி நம்சில எடுத்த கப்சலா அதை விளையாட்டு காலாயிடும். ஏய், பாரு. எல்லாம் உன்னை சொல்லுடா. பெட்டை. ஒட்டிகளை பாத்துக்கிறேன் அது நான் பெட்ட அது நீனா? பெட்டு பாரு செத்துட்டா நான் சரியா பண்ணிக்கிறேன். யார் கூட படிச்சு யார் கூட
ஐயோ அண்ணி சொல்றான். மூன்று கேள்வி கேட்டீங்க, 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டேன். பாருடா, 3வது கேள்விக்கு பதில் தெரியல. பாருடா, பாருடா, பாருடா. அண்ணே, இது மட்டும் யாரா தெரியல. அண்ணன் ஏற வெள்ள குச்சியில ஏறுவாரா? அரசாங்க குதிரை, அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டுல சாப்பிடுவான். அரண்மனையில தங்கத்தட்டு. அண்ணன் செத்துட்டா அண்ணி கூட யாரு கேள்விக்கு பதில் தெரியல அண்ணி. ஏய், தெரியலடா. கோயில போயிட்டு விட்டு பாவம் பொட்டு பொட்டு முடிச்சுக்கிட்டா பொட்டை. உண்மை ஆளா ஏய், பாரு. நரவணி அப்படியா? புத்தம். இங்க பாருங்க. நானா? எப்ப நரவணி பார்த்தேனோ அது ஆம்பளை தான் இருக்கு. ஐயோ அண்ணே. ஆம்பளை தானடா. கருவ சாத்து ஞாபகம் அப்படி வெளியே தெரியுது. நான் பார்த்தது ஏது அது ஏடு கட்டும் தாய வைக்கட்டும் வைக்கட்டும் தாய் சொத்து விட்டு ஏய், நான் நேச்சுரல்டா. நேச்சு கிடையாது. நான் அதான் பார்த்தேன் இந்த தியாகங்களை காய வச்சுக்கலாம் பழம் போட்டு வந்தேன். சுடுதல் போட்டு வந்தாருங்க. ஊத்துல கட்டி கூட போனதான் அண்ணே, அண்ணி யாரு பெற்ற தாய்க்கு சமம். மற்றவர்களை யார் பிள்ளையாக பாதிக்கணும். அவ்வளவுதான் பேசாதீங்க அண்ணி. பேசாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க அண்ணி. பாருங்க, உனக்கு எப்போது அரண்மனை பார்க்கணும் அப்போது உங்களுக்கு ஐயோ ஆசைப்பட்டேன். எங்க அங்கேயா? ஆசைப்பட்டுங்க. கட்டி எடுத்தா காசா பணமா நானே பணத்தை கொடுத்துட்டு ஒரு பாவத்தால் பிரியா கூப்பிடணும் வாடா வாடா காடு அந்த பணம் நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வைத்த பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுத வெறி பிடிச்ச சொடி பிடிச்ச நாய் வைத்து பிறந்தியா? சுரி சொடி பிடிச்ச நாய். ஏய், போது நிக்குதா? மூத்த தரவணி அப்படியேதா? யாரு? பாரு, முன்னாடியே நான் ஆசைப்பட முடியல. போடா பாரு. ஏய், இப்போது என்னுடைய அண்ணனிடம் எடுத்து கூறி உன்னை நான் சமைத்து துருப்படி சொல்லாத. அண்ணன் கிட்ட சொல்லாதப்பா அவர் தான் போய் வீட்டை கட்டிக்கிறாரு போகாதடா ஐயண்ணா 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 ஐயோ அண்ணன் கிட்ட போற ஐயண்ணா போகாதே போகாதே பொண்ணு சாமி எனக்கு தவறு நினைச்சு பண்ணீங்களா? நீங்க சின்ன சின்ன வயசு முதல் அயல்நாடு சென்று பட்டப்படி முடிச்சு இப்பதான் தாயக திரும்பிருக்கீங்க. ஆமா, அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்த்து படித்த கல்லூரி அல்லவா? அதனாலே அங்க என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உண்மைதான்ப்பா. அதனால நான் ஒரு ஸ்டோரிஸ் பார்த்தேன். அவரு டெஸ்ட் பண்ணலாம்ப்பா. ஆமா ராஜா டெஸ்ட் பண்ணுவியா? நாங்க வீட்லயே டெஸ்ட் பண்ணுவோம் யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் இதெல்லாம் பண்றோம் மோஷன் டெஸ்ட் பண்ணுவியா? ஆமா அது எப்படி பண்ணுவ? சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம் ஆமா என்ன சாப்பிட்டீங்க தக்காளியா நான் பண்றது என்ன சாப்பிட்டு கையில சொல்லுவேன். காலையில போய் ஆத்து ஓட்டுற வேலை நின்று நான் பின்னாடி போய் டெஸ்ட் பண்ணுவேன் பக்கத்திலே டாக்டர் நர்ஸ் பார்த்தேன். அப்படின்னா யாரும் பார்க்கல. ஆமா நீ இல்லையா சொல்றீங்க? நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல்
உங்களை வாடி என்று கோடி என்று வசமாறி போய்ந்து விட்டேன். நான் நல்லவனாக வாழ வேண்டும். தவறான பாதையில் செலுத்திட்டு நான் என்ன பரிசோதனை செய்திருக்கிறேன். ஆமாப்பா இருந்தாலும் இது படிச்சுட்டு நடந்த விஷயம் அதை தவிர பேச மாட்டாங்களா? பெற்றிருந்த தாய் இருந்திருந்தால் கூட இந்த சத்தியமே நான் நல்லவனாக வாழ்வேனா என்று இந்த மாதிரி என்ன பரிசோதனை செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி நல்ல உள்ள படைத்த உங்களை இந்த வெளி சொன்னா என்ன பாட சொல்லாதப்பா. இந்த உயிரை விட்டு உடலை விட்டு உயிர் அண்ணி என்ன சொல்லுவாங்க? அண்ணிய அயோத்தியாவிலே இது மாதிரி பண்ண தெய்வத்தை பார்த்து சொல்லுவாங்க. அண்ணி யாரு? சக்தி பெரிய மகாராணிடா. அது இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் பெரியமே தவிர இங்க நடந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல மாட்டேன். பொட்டக்காரப்பா
சுடுவு சமைச்சது கையால போட்ட வயிறார சாப்பிட்டா அந்த பாவி ஐயோ சாப்பிட்ட உடனே என்ன ஒரு கேள்வி ரெண்டு பக்கத்தும் ஆ, நான் கடவுளே கண் கண்ட தெய்வம் ஆ, கல்லான கடமை ஆ. புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு ஆம்பளை ரோட்ல நடந்து வந்தா கூட கீழே பார்த்து கீழே பார்த்து என்ன பார்த்து ஒரு வார்த்தைக்கு நம்ம விளக்குவானா கேட்டா நம்முடைய அருமையில பஞ்சர மெத்த இருக்கே யாரு படுத்துன்னு கேட்டா நான் பெத்த புள்ளியா நினைச்சுக்கிட்டு நானும் முடிஞ்சவா படுத்து உலகிற சண்டை நீ சொன்ன அண்ணி காணுங்க போயிட்டாரு நிறைய மிருக வேட்டி அண்ணன் செத்துட்டாருக்கா அண்ணன் செத்துட்டு அந்த பச்சை மெத்தனை தனியா படுத்துட்டு கிடப்பையே ஒரு 5 ரூபாய் 6 எடுக்க மாட்டாங்க நம்ம கொடுபாடி கூட வார்த்தை நம்பாதீங்கடா. அப்படி பெற்ற தாய்க்கு சமன்னு நான் நினைச்சேன். தாய்டா பாவி தாயடா தாய்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த நாய் நினைக்கிறேன். அமைச்சரே இந்த படுபாவி தவறு செய்து விட்டார் என் மனைவியை அடைய நினைத்து விட்டார் இந்த ஐயா ஐயா இந்த உண்மையெல்லாம் என்ன செய்ய வேண்டாம்? இந்த படுபாவிக்கு தக்க தண்டனை கொடுக்கு எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது என் மனைவியை அடைய நினைத்து விட்டார் என்பது யார் எப்போது அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் போட்டீங்களா? எல்லாரும் கூட சேர்ந்து எனக்கு பழிவாங்க. ஏண்டா இவன் எங்க இருக்கிறவன் வேலைக்கு வராத பணம் கட்டணும் பாடி. வளர்ந்த மண்ணடா இந்த மண்ணை போய் சொல்லாத. இந்த மண்ணில போய் சொல்லாதே. வார்த்தைக்கு வார்த்தை அம்மா 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 குடிக்க நினைச்சாலும் வராது அப்படியே தூக்கி நீ யாரா முடி